எல்லா நாட்டுக்குமே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தே தீரும். அது எந்த நாடா இருந்தாலும் சரி. அண்ணன் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலுமே, சீன பையன் பலூன விட்டானா, அந்த பலூன் சுத்திக்கிட்டே இருக்கு காலங்காலமா. 1 மட்டும் இல்ல 10 பலூன் சுத்துது அப்படின்னு ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சோனே, பைடன் டென்ஷன் ஆகி ஃப்ளைட் எல்லாம் அனுப்பிச்சு, போர் விமானத்தெல்லாம் அனுப்பிச்சு, ஏவுகணைகள்லாம் விட்டு தாக்கி லைவாவே டெலகாஸ்ட் பண்ணாய்ங்க. இம்புட்டு செஞ்சீங்களேடா! எப்படி உள்ள வந்துச்சுன்னு அதையும் சேர்த்து சொல்லுங்கடான்னாக்க சொல்லல. சரி விட்டவன அவன் நாட்டுல போய் மிதிச்சீங்களாடா அப்படின்னு கேட்டா, அதையும் சொல்லல. ஏன் அப்படின்னா, மறைமுகமா காரியங்கள் நடக்குது. நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப தீவிரமா. 10 வருஷம் கழிச்சு கூட வச்சு செய்யும்போது சொல்லுவாய்ங்க. "பலூன் அன்னைக்கு நீ தானே விட்ட. தொலைச்சுட்டேன் பாத்தியா இன்னைக்கு" அப்படிம்பாய்ங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஆட்கள் அமெரிக்கா. அதே மாரி தான் இந்தியா. பஹல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்த்துட்டோம். அதுக்கு பதிலடி குடுக்குறேன் அப்படின்னு எந்திரிச்சு வந்த பாகிஸ்தானோட ராணுவ சதவீதம் 20% பொசுக்கிட்டோம். இனி அந்த 20% உருவாக்குறக்கு அவன் தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கணும். அப்படிலாம் உருவாக்க முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும். அதுக்கு பதிலா டக்குன்னு ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டோம்னா, அறிவிச்சது மட்டும் இல்ல, ஃபீல்டு மார்ஷல் பதவியும் வாங்கிட்டோம்னா, நாச்சியப்பன் பாத்திரக்கடையே கொஞ்சம் பெரிய லெவல்ல ஆட்சி முன்னேற்றம் செஞ்சு, நடிச்சு வெளியிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அதுக்கப்புறம் இந்த பயலுக எங்க போவாய்ங்க? திருப்பி இந்தியாவ நோக்கி வாலாட்டுறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்தியா அந்த தயார் நிலைய நோக்கி போகுது. அப்படி தயார் நிலைய நோக்கி போகக்கூடிய இந்தியா, சேர்த்து பாகிஸ்தானுக்கு ஆப்பும் வைக்குது. அந்த 2 பத்தி தான் விரிவா பார்ப்போம். முதல்ல தயார் நிலை அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல மைலேஜ் எடுக்கக்கூடியது 2டே விஷயம் தான். ஆளில்லா விமானம், அத வீழ்த்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். எவன்ட்ட பக்காவா இருக்கோ, அவன் பூரா மஞ்ச குடிக்க வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள தியரி. அந்த தியரினால தான் அமெரிக்கா கடுமையா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த உருவாக்குவோன்னு போராடுது. கோல்டன் அயர்ன் டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் போக்குல வேகத்த காட்டிக்கிட்டு இருக்கார்கள். அசுர வேகத்த காட்டுறார்கள். ஏற்கனவே நம்ம விரிவா பார்த்துட்டோம். பதிலுக்கு ரஷ்யா, சீனா என்ன பண்ணுதுங்கிறத இன்னொரு நாள் விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்புட்ன்னா, கையில இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த அப்கிரேட் பண்றக்கு முயற்சிகள் மேற்கொள்றோம். S-400 குறிப்பா நம்மகிட்ட ஆகாஷ் இருக்கு. அத நம்மளே பேசி முடிவு பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்ணலாம். கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணலாம். ஆனா S-400 ரஷ்யால இருந்து தான் வாங்கணும். இப்பவே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா தான். ஏற்கனவே 2 யூனிட் பேலன்ஸ் இருக்கு. அது கூட இன்னமும் ஒரு 5 யூனிட் ஆர்டர் S-400 பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யூனிட்டுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். S-400 அடுத்த வெர்ஷன அவனுங்க டெவலப் பண்ணி வச்சுட்டாய்ங்க. அத தூக்கிட்டு வரதுக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். இப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த பெரிய அளவுல உருவாக்குறக்கு இந்தியா தயாராயிருச்சு. இதற்காக ரஷ்யா கிட்டயும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டோம். மிக விரைவில் ஒப்பந்தம் வரையுமே போகும். எப்படி அப்புட்ன்னா, 3 விதமா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒண்ணு S-400 கவுண்ட்ட கூட்டுறது. பேலன்ஸ் இருக்கிற 2ஓட எண்ணிக்கைகள் கூட்டி வாங்குறது அப்படிங்கிறது ஒண்ணு. S-400 அப்கிரேட் வெர்ஷன நோக்கி ரஷ்யா போயிருச்சு. அதையுமே களத்துக்கு கொண்டு வருவார்கள். அத வாங்குறதுக்கான பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்றது, இல்ல புரொடக்ஷன்ல தலையிடுறது, இந்த மாரி விவரங்கள். இதுக்கும் அடுத்து ட்ரோன்கள வீட்டக்கூடிய ட்ரோன்களுக்குன்னே வடிவமைக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த கூட்டு தயாரிப்புல கொண்டு வர்றது. எவ்வளவு அதாவது அதுல பகுதி பகுதியா ரேஷியோ இருக்கு. பல வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதுல ஏகப்பட்டத கூட்டு தயாரிப்புக்குள்ள கொண்டு வர்றது. இப்படி 3 டிவிஷன்களா பிரிச்சு ரஷ்யாவ நோக்கி டிஃபென்ஸ் பாய ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப பெரிய அளவு மைலேஜும் எடுத்திருக்கும். அதனால இது மிக விரைவில் முடியும். ஆனா, ஒரு 5 வருஷ காலத்துக்குள்ள இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பவர் அப்படிங்கிறது கணிசமா இருக்கும். இப்ப இருக்கிறத காட்டிலும் 100 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அத நோக்கி இப்பவே செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். இனி வருங்காலங்கள்ல பாகிஸ்தானுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ, அதே சீனாவுக்கும் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு வீரியத்தோட பாய ஆரம்பிச்சுட்டோம். எடுத்த மைலேஜோட ஜோருன்னு வண்டிய தட்டி கிளம்புடா! அப்படிங்கிற மாரி அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நகர ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. எப்பயுமே இருக்கு. எல்லா பயலுக்கும் இருக்கு அப்படிங்கிறதும் எதார்த்தமான உண்மை. இருந்தாலும் அமெரிக்காவோட கவனங்கள் அப்படிங்கிறது ஈரான், சீனா தான். அத திசை திருப்புறக்கோ, இல்ல அதிலேயே நம்மள தள்ளி விடுறக்கோ, திசை திருப்புறக்கு சீனா என்ன வேணாலும் செய்யலாம். இல்ல அதிலேயே தள்ளி விட அமெரிக்கா என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்கு நடுவுல நம்மளோட டார்கெட் இன்னும் நம்ம முடிக்கவே இல்லையே. ஆக்கிரமிப்பு காஷ்மீர மீட்கிறது. இந்த மாரி பல விஷயங்கள்
சம்பந்தப்பட்ட 3 ட்ரிகர் பாயிண்ட்கள் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட தயார் நிலை அப்படிங்கிறது அசுர வேகத்துல இருந்தா தான் முடியும். அசுர வேகத்துக்கும் அடிஷனலா சேர்த்துக்க என்னத்தையாச்சும் போட்டு அப்படிங்கிற மாரி தான் இந்தியா இப்ப பறந்து பாயுது. நல்ல விஷயம் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த கூட்டுறது. அதே சமயம் பாகிஸ்தான நோக்கியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பக்கம் நம்மளோட ஃபயர் பவர கூட்டுறோம். எப்ப தாறுமாறா கூட்டுறோம். பாகிஸ்தான மனசுல வச்சு இல்ல. இதான் ஒரு நல்ல விஷயம். சீனாவ மனசுல வச்சு. சீனாவுக்கும் இதே மாரி பாடத்த கத்துக் குடுக்கணும். இத காட்டிலும் கொடூரமா சீனாவ நடுங்க வைக்கணுங்கிறக்காக டிஃபென்ஸ இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எப்ப டே 1ல இருந்து பாகிஸ்தான் சரண்டர் ஆன அந்த நிமிடத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் இப்ப பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார்ந்து பேசுற அளவுக்கு வந்துட்டோம். அடுத்து கையெழுத்த நோக்கி போயிருவோம். அடுத்த கட்டமா அமெரிக்கா பெரிய அளவு அழுத்தங்கள்லாம் குடுக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நம்மளால வேடிக்கை பார்க்க முடியாது. நாங்க தாக்குனதுல உள்ள டெரரிஸ்ட் கேம்புகள் பூரா அமெரிக்காவோட ஹிட் லிஸ்ட்லயும் இருக்கு. அதாவது அவனுங்க ஹிட் லிஸ்ட்ன்னு போட்டு வச்சுக்குவாய்ங்க. அத தாக்குறாய்ங்களா இல்லையாங்கலாம் சந்தர்ப்பம், சூழ்நிலை, அரசியல் அவனோட நொலநாட்டியத்த பொறுத்து. ஆனா உன்கிட்டயும் அந்த லிஸ்ட்ல பேர் இருக்குல்லடா. அதத்தானடா நாங்க தாக்கியிருக்கோம். அப்ப ஒரு தீவிரவாத கும்பல சோறு போட்டு வளர்க்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். அந்த நாட்டுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி இப்படி இறங்கி அடிக்கிறோம். நல்லா ஊருக்கே தெரியும். அமெரிக்கா சில விவரங்கள வெளியிடும். சில விவரங்கள பகிர்ந்துக்கும். இந்தியா போன்ற நாடுகள் கூட. இந்தியா கூட மட்டும் கிடையாது. இந்தியாவோட சேர்ந்து பல நாடுகள்ல. அதுல இந்த லிஸ்ட் பூராமே வந்துருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. நாங்க இப்ப எங்க போய் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத. அப்புறம் என்ன எங்க மேல பழி போடுறீங்க? இதே உங்க நாட்டுல விட்டா சும்மா இருப்பீங்களா? நீங்கலாம் செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான். பாகிஸ்தான தனிமைப்படுத்தணும், தடை போடணும். இத கேட்கிறோம். அவ்வளவுதான். செய்யல அப்படின்னா அது உன் இஷ்டம். நாங்க பாகிஸ்தான தூக்கி போட்டு மிதிப்போம். அப்ப தலையிடாத அப்படின்னு சொல்லி அந்த பக்கமும் இந்தியா இறங்கி அடிக்குது. அப்படி இறங்கி அடிக்கும்போது பாகிஸ்தானாலயும் சரி, பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கிற நாடுகளும் சரி, சீனா ஒருத்தன் தான். அவன தவிர வேற ஒண்ணும் இல்ல. அவனாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அமெரிக்கா இதுல ஒண்ணு பணிஞ்சு போணும். இல்ல நம்மகிட்ட சரண்டர் ஆகணும். 2டே ஆப்ஷன் தான். எதிர்க்க முடியாது. காரணம் உன்கிட்ட உள்ள பட்டியல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அவன் கெஞ்சினா ஹாட்லைன்ல வந்து, நாங்க சரி அப்படின்னு சொல்லி நிறுத்துனோம். இதுல 3வது ஆட்களுக்கு வேலையே கிடையாது. எப்பயுமே ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல 3வது ஆட்களுக்கோ, நாடுக்கோ வேலையே கிடையாது அப்படின்றோம். பொதுவாவே நாட்டுக்கு வேலை இல்லன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க ட்ரம்ப் தனி மனிதனா வந்து துள்ளி குதிக்கிறனால இதையும் சேர்த்துட்டோம். நபர்களுக்கும் வேலை இல்ல, நாடுகளுக்கும் வேலை இல்ல அப்படின்னு. இது டைரக்ட்டாவே ட்ரம்ப தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். மிதிச்சே புட்டோம். காரணம் ட்ரம்ப் பின்னால ஒளிய முடியாது. ட்ரம்ப் மட்டும் இல்ல. உலகத்துல எந்த அதிபர் எந்த நாட்டுல பவர்ஃபுல்லா வந்து உட்கார்ந்தாலும் சரி, அவன் பின்னாடி ஒளிஞ்சுட்டான், நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்காத பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இந்திய வெளியுறவுத்துறை தூக்கி போட்டு மிதிச்சிருச்சு. இந்திய பாதுகாப்புத்துறை ரஷ்யால உட்கார்ந்து டீல் பேச ஆரம்பிச்சிட்டார்கள். எதற்கு? கூட்டு தயாரிப்பு, ஏற்கனவே பெண்டிங்ல உள்ள ஆயுதங்கள கொண்டு வரது, அதுக்கடுத்து இன்னமும் பல புது ஆயுதங்கள வாங்குறது. இந்த மாரி 3 டிவிஷன்களா பிரிச்சு இறக்கி அடிக்கும்போது பாகிஸ்தான் அப்படிங்கிறது நமக்கு விஷயமே கிடையாது. நம்ம போறது பூராமே டார்கெட்டே சீனா தான். பாகிஸ்தான மிதிச்சுட்டோம், ஒழிச்சுட்டோம். சீனா நடுவுல வாலாட்டுனா, இந்த மேப் போட்டு செய்யற வேடிக்கைய இனிமேலும் இந்தியா பார்க்காது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிடமும் சீனாவுக்கு எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கோம். படார்ன்னு சீனாவ நோக்கி பாய்ஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு காஷ்மீர நோக்கி பாயறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்தியா இந்த அளவு ஒரு தயார் நிலைக்கு போகுது. ராணுவ ரீதியா. வெளியுறவுத்துறை அது தன்னோட வேலைய ரொம்ப விரட்டி பாக்குது. பாகிஸ்தான தனிமைப்படுத்திக்க, இல்ல பாகிஸ்தான் விவகாரத்துல தலையிடாத. இந்த 2 ஆப்ஷன் தான். இத தாண்டி 3வது ஆப்ஷன் எவனுக்கும் கிடையாது. அது அமெரிக்காவா இருந்தாலும் இதே தியரி தான் அப்படின்னு சொல்லி இறங்கி இந்தியா அடிக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.